ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோவுக்கு எந்த மாதிரிலாம் உரம் கொடுக்கணும், எப்படிப்பா பூவெல்லாம் நிற்க வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பூ எடுத்த சமயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பூக்களுக்கு எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக விடணும். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் தண்ணிகள் நிறைய விடுவீங்க. அப்போ என்ன பண்ணோம், பூக்கள் எல்லாமே காயாக மாறாது, எல்லாமே கொட்டி போயிடும். ஓகேங்களா, பூ எடுக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கணும், காய்களாக மாற ஆரம்பிக்கும். பார்த்தா குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், இதில் குட்டி குட்டியாக காய்கள் இருக்கும் பாருங்கள், இதில் இருக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக காய்கள் மாதிரி கொஞ்சம் காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலி சைஸ் ஆகிற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ட்ரையாக விடணும். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எருவு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை சுற்றி நல்லா வைக்கணும். ஆட்டு எருவு, தொழு உரங்கள், மாட்டு எருவு இந்த மாதிரி வச்சிக்கினா போதும். இல்லை நீங்கள் ஆர்கானிக் முறையில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி மீன் அமீனும் பஞ்சகாவிலாம் ஊற்றலாம். இதில் வந்து கெமிக்கல் முறைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 19-19 20 அந்த மாதிரி இருக்கிற ரகத்தை வாங்கி வந்து சுற்றியும் போட்டு விட்டிங்கன்னா போதும். நல்லா காயோட பிஞ்சுக்கு நல்லா சத்துக்கெல்லாம் நல்லா பெருசாக வரும். ஓகேங்களா, சூப்பரான செடிகள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூக்கள் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக அதை செய்யுங்க. ஓகேங்களா, உங்கள் மாங்காய் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக காய்களாக மாறும், நமக்கு பழங்கள் நல்லாவே தரும். ஓகேங்களா, இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கலாம். தேங்க்யூ டுவெல், பாய்.